இல்ஹாம் அலியேவ் இவர் 92% ஓட்டுகளை பெற்று அசர்பைஜானோட 5வது பிரசிடென்ட்டா பதவி ஏத்தாச்சு. இவர் பதவி ஏற்கும்போது ஸ்பீச் கொடுப்பார் இல்லையா, இனாகரல் ஸ்பீச். அந்த ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு. அந்த ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகம் கண்ணிமைக்கிற அந்த நொடியில நிக்குது 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கிறதுக்கு. சிலர் சொல்றாங்க 3ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஆனா பல நாடுகளும் இந்த மிலிட்ரிக்காக அதிகமா பணம் செலவு பண்றதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கொண்டு போய் விட போகுது. அதாவது ஒரு புது பரிமாணத்துக்கு போகுது இந்த பிரச்சனைகள்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இவர் இது போல ஸ்பீச் கொடுக்கும்போது அர்மேனியா தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சமீபத்துல தான் மாறி மாறி குண்டுகள்லாம் போட்டு சரி அமைதியா இருந்துக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆரம்பிச்சுட்டது என்னமோ அர்மேனியா தான். ஆனா இப்ப அர்மேனியா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அர்மேனியாவோட பிரைம் மினிஸ்டரான இந்த பைஷினியன் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இது போல அசர்பைஜான் அர்மேனியா மேல ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரை டிக்ளேர் பண்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஏன் ஏன் திரும்பவும் என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அசர்பைஜானோட ஒரு பாதி ஆஃப் த நிலம் வந்து அர்மேனியாவுக்கு அந்த ஆக்கில் தாண்டி இருக்குது. போயிட்டு வரது கொஞ்சம் சிக்கலா இருக்குது. அர்மேனியாவோட ஒரு பாதி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னம்னா அதுக்கப்புறம் அசர்பைஜானுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த செவரை இடிச்சு விட்ட மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா நம்ம அந்த நேட்டோ வர்சஸ் இந்தியா இருக்குல்ல, அந்த இதில் நம்ம பார்த்துருக்கோம். இது போல செவரா இருக்குது அர்மேனியா அப்படிங்கிறது போல. இந்த இடத்துல இது போல பிரச்சனை நடக்கும்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இது கூடிய சீக்கிரத்தில் இவங்கள ஆரம்பிச்சுட்டு போறாங்களா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த நார்த் கொரியால வந்து பார்த்தீங்கன்னா மாறி அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா சமாதானம் பண்ணலாம் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தையெல்லாம் அடிபட்டு இருக்குது. இது ஒரு நல்ல சமிகை போல தெரியுது. இதே போல எல்லாரும் இருந்தாங்கன்னா பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப யூகேல வந்து பாத்தீங்கன்னா ரிசெஷன்ல போயிடுச்சு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அவங்க ரிசெஷன்ல போயிட்டாங்க அப்படின்னா பல நாடுகளும் அப்படியே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ரிசெஷன்ல விழுந்துருவாங்க. யூரோப் முழுசுமே ரிசெஷன்ல போயிரும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யாவோட கேஸ் உக்ரைன் வழியா போறதுக்காக இருக்கு இல்லையா, அதுல நம்ம ரெஸ்யூம் பண்றதுக்கான தேவைகள் இல்லைங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க, கேஸ் வேண்டாமா, ரிசெஷன்ல போற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு சீப்பா ரஷ்யா கிட்ட கேஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் சீப்பா கேஸ் தரலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பட் ஆனா ரெசிஷன்ல வாண்டடா நாங்களே தான் கொண்டு போறோம் அப்படிங்கிறது போல திங்க் பண்ற மாதிரி இருக்குது. எதுக்காக திட்டம் பண்றாங்க? ஏன்னா எல்லாரும் பணக்காரங்களாவே இருந்துட்டு இருக்கிறான்னு வச்சுங்க, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புலாம் இருந்துட்டு இருந்ததுன்னா போருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா யாராவது வருவாங்களா? HY பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால இது போல எல்லாத்தையும் ஏழைகளாக்கி ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாம இருக்கும்போது அங்க வந்தீங்கன்னா சோறு போடுவேன் அப்படின்றது போல கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். அப்படி நடக்குதா என்னன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒருவேளை அதுக்குதான் இந்த மே மாசத்துக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அப்புறம் அந்த ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, ஈரானோட 5 லட்சம் பேரல் ஆயில வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. கேட்டா இது இல்லீகலா அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, அதனால நாங்க பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்றது போல ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாங்க. இப்ப அதுக்கு ஈரான் தரப்புல இருந்து மிகப்பெரிய அளவுல கண்டனங்கள் வந்திருக்கு. இங்க பாருங்க அமெரிக்கா, இது போல நீங்க ஏதாவது அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க, ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா கடுமையான கண்டனம் இருக்கும். நாங்களும் அதே போல வேலைகளை செய்ய ஆரம்பிப்போம். இதெல்லாம் தப்பு, இல்லீகலான வேலை அப்படிங்கிறது போல மிகப்பெரிய கண்டனம் வந்து ஈரான் தரப்புல இருந்து வந்திருக்குது. அப்புறம் இந்த நார்த் கொரியா விஷயத்த சும்மா லைட்டா தொட்டு விட்டோம் பாருங்க. இந்த ஜப்பான் இருக்கிறாங்க இல்லையா, வாங்க கூடி பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு அழைப்பு விடுத்திருப்பாங்க போல இருக்குது. இது நார்த் கொரியா தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கிம் ஜாங் உன் அவர்களோட தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, அந்த சிஸ்டர், அவங்களுக்கு வந்து என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஏதோ வித்தியாசமான டோன்ல பேசுறாங்க. இல்லை நல்ல சமிகை தான். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து புடிச்சிட்டு போயிருந்தீங்க இல்லையா, அதை பத்தின பேச்சுவார்த்தைகளா இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நார்த் கொரியாவுக்கு ஜப்பானுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த சமிட் கூடுறது பேசிக்கிறது புலங்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து இருக்கு. கூடி சீக்கிரம் இவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஜப்பான் ரஷ்யாவை சமாளிக்குமா, ஜப்பான் வந்து சைனாவை சமாளிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக தான் சமீபத்தில் ஒரு 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 நாள் இல்லை நேத்திக்குன்னு நினைக்கிறேன், இது போல அமெரிக்கா கிட்ட இருக்கிற 5 இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு இல்லையா, இந்த சைடு திருப்பி விட்டுக்கிறாங்க அவங்களோட பவர் என்னன்னு காட்டுறதுக்காக. பட் இது என்னதான் இருந்தாலும் நிலப்பரப்பு வந்து இவங்க கிட்ட இருக்கிறதான அதிகமா இருக்கு, சீனா கிட்டே ரஷ்யா கிட்டையும். இந்த சைடு சொல்றேன், இந்த ஏசியா சைடுல இந்த ஜப்பான் தைவான் இந்த பக்கத்துலான பிலிப்பைன்ஸ் இந்த பக்கத்துல வந்து பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து தீவு நாடுகளா இருக்கிறாங்க. இவங்களாம் பலமான ஒரு லேண்ட் இருக்கிற ஒரு நாடா இருக்கிறதுனால இந்த பகுதியில ஒரு போர்னு வந்துருச்சுன்னா அட்வான்டேஜ் இவங்களுக்கு இருக்கும். ஆனா அதனால வந்து அவங்க வீழ்ந்துருவாங்க அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான ஃபைட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்படுது. பட் இது ட்ரோன் யூகமா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய அளவுல இந்த ட்ரோன்கள் வந்து அடிக்கடி தைவானை போய் எட்டி பார்த்துட்டு வருது, பலூன் எட்டி பார்த்துட்டு வருது, பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க சீனா.
அதே அளவுக்கு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவு நாடுகளுக்கு கொண்டு வரணும். ஆனால் இங்கெல்லாம் உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க. அதனால என்ன பண்ண போறாங்க, எந்த மாதிரியான வியூகங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா சீனா கிட்டயும் ரஷ்யா கிட்டயும் ஹைப்பர்சோனிக் அணு ஆயுதங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு இடைமறிக்கிறதுக்கான அவங்களோட டெக்னாலஜி அட்வான்ஸ் பண்ணணும்னா இந்த சேட்டலைட்டோட ஹெல்ப் தேவைப்படும் இல்லையா? அதுக்காக ஒரு 6 சேட்டலைட்டை வந்து விண்ணுக்கு செலுத்தி இருக்கிறாங்க. இதை வந்து யார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா அமெரிக்காவோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருப்பாங்களே அந்த டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்களே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது போல் அனுப்பி இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, இது போல் ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை எங்கேயாவது லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட வேகம் என்னவா இருக்கு, எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எந்த இடத்துக்கு போகுமா இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கமாண்ட் சென்டருக்கு இல்லை நியர்பை இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டருக்குலாம் அவங்க இன்டிமேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட கோர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது போல பல விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால சேட்டலைட் வந்து விண்ணுக்கு சேர்த்திக்கிறாங்க, சக்சஸ் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இந்த தகவல் வந்தது கூடவே இன்னொரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, இது போல ரஷ்யா இருக்கிறாங்களா இந்த சேட்டலைட் கில்லர் டெக்னாலஜியில வந்து அதிநவீனமாயிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. அப்படி இருக்கத்தானே செய்யும். அவங்க கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு, அதை அழிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆயுதத்தை தயாரிக்கலாம், ஒரு சேட்டலைட் வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு செய்யும்போது அதை எப்படி டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க தானே செய்வாங்க. ஏன்னா இதைத்தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இந்த இன்டர்வியூ டக்கர் கால்சன் அவர்களும் ரஷ்ய அதிபரும் பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ரஷ்யா, யூரோப், அமெரிக்கா ஒன்னா சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறதோட அவர் சொல்லியிருப்பாரு. இதுக்கு தான் வந்து ஒரு உதாரணமும் சொல்லியிருப்பாரு. என்னதான் ஹெமிஸ்பியர் 2ஆ இருந்தாலும் 3ஆ இருந்தாலும் மண்டை மூளை 2ஆ இருந்தாலும் ஒரு ஸ்கல்லில் தான் இருக்கு. அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த உலகத்துல வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கும், அமைதி இருக்கும். எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு நான் பெருசு அப்படிங்கிறது போல காமிச்சிருந்தோம்னா ஒன்றும் வேலைக்காகாது. இந்த ஒரு டைலாக் மட்டும் என்னோட டைலாகு. பட் அவரோட கூட்டு வந்து அதுவாக தான் இருந்துச்சு. பட் இவங்க வந்து அதுலயே வந்து அவர் சொல்லியிருப்பாரு, சொன்னாராமா என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அப்புறம் அதை பீட் பண்றதுக்கு நாங்க ஒரு விஷயம் செய்வோம் அப்படிங்கிறது போல அப்பவே அவர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ரஷ்யா செய்வாங்க. ஆனா ஏன் கன்சர்னா இருக்கிறீங்க அமெரிக்கா, அப்ப நீங்க ஒரு விஷயம் செய்யாம இருங்க அப்படிங்கிறத யாராவது கேட்க முடியுமா? முடியாது. இவங்களும் செய்வாங்க, அவங்களும் செய்வாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த டக்கர் கால்சன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அமெரிக்காவோட தற்போதைய அதிபரான ஜோ பைடன் அவர்களை பினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறார் போல இருக்குது. என்னன்னா, இந்த ரஷ்யாவுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் போய் வாங்குறது, பொருட்கள் வாங்குறது, இது போல வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு. அதை வீடியோ பதிவு வேற எடுத்துக்கிறாரு. அது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் போட்டாச்சு, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு, ரஷ்யாவில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது போலாம் பிம்பம் இருக்கும் இல்லையா. டக்கர் கால்சன் அவர்கள் நேர்லயே போய் பார்த்து எல்லாத்தையும் உடச்சிட்டாரு சுக்குநூறா. அதாவது இங்க டக்கர் கால்சன் அவர்கள் சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதோட விலை வந்து தோராயமா $120 அது போல வருமாமா. பட் ஆனா இதே பொருளை போய் இப்ப நான் அமெரிக்காவில் வாங்கினா $400 தரணுங்க அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு விலை மலிவா ரஷ்யாவில் கிடைக்குது ரஷ்யர்களுக்கு, எந்த அளவுக்கு விலை உயர்வா அமெரிக்கர்கள் சில பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். அதாவது ஜோ பைடன் அவர்களோட அரசாங்கமே வேஸ்ட் அப்படிங்கிறது போல இவரோட பதிவுகள்லாம் வரதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அது கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.